இது நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 72,000 மட்டும்தான். நீங்க வெறும் கண்ணுக்குட்டி வாங்கினா நீங்க 60,000 போடணும். 20 லிட்டர் கறந்த மாடு இருந்தாலும் நான் 15 லிட்டர் உங்களுக்கு கேரண்டி கட்டி கொடுக்குறேன். அண்ணா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி பக்கம் தானூர் புதூர் வில்லேஜ். இப்போ மாடு இது 2வது மாடை எடுத்துட்டு இருக்கிறேன். போன வாரம் வந்தீங்களா? மாடு பிடிக்கலையா? போன வாரம் வந்தாங்க, கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். இது கண்ணுக்குட்டியா வேண்டியது நம்ம லைன்ல தான் அடாப்ட் ஆகி வளர்ந்துருக்கு பாருங்க. மேயது பாருங்க, நல்ல மேய்ச்சல் குணம் உடைய மாடு, நல்ல கலர் குவாலிட்டி. கைத்த கூட கீழே போட்டு கூட கை வச்சு காட்டுறேன். உதைக்குன்னு பயந்துக்கு தேவையில்ல. நல்ல குணமுனம், நல்ல மடி செட்டிங் பாருங்க. நல்ல ஃபுல்லா மடி எடுத்த கண்டு போடுவாங்க. நல்ல பெருங்குட்டு மாடு. வெள்ளையா இருக்கு. ஆமா, செவிலி மாடு ஏற்கனவே எங்களுக்கு நிறைய வாங்கிட்டோம். அங்க லோக்கல்ல வாங்கிட்டு அது ராசி இல்லாதனால இந்த மாதிரி மாடு தான் நமக்கு செட் ஆகும். ஏன்னா அந்த பக்கம் எல்லாம் வறட்சி பகுதி. ஒரு சில ஏரியாவில் வந்து சுழி பார்ப்பாங்க. சுழி ஒண்ணு பார்க்கணும். மடி, கால்நடை, தீனி. 2 வேளையும் 8, 7, 15 லிட்டர் ஒரு நாளைக்கு கறவை. கண்ணுக்குட்டி வந்து கிடேரி கண்ணு, பெட்டக்கண்ணு. சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க சேலம் ஹரி. நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமம். நம்ம பண்ணைக்கு வாரத்துல என்னைக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரத்துல வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கே சேல் ஸ்டார்ட் ஆயிரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 25 நல்ல தரமான மாடுகள் 15 லிட்டர்ல இருந்து 25 லிட்டர் கரை வரைக்கும் நம்ம பண்ணையில இருக்கும். நீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணைக்கு நேரமா வர்றதுதான் உத்தமமான வேலை. நல்ல நல்ல ஷோ குவாலிட்டி மாடுகள் அவைலபிளா இருக்கும். 65,000 முதல் 1,20,000 வரைக்கும் மாடுகள் இருக்கு. 15 லிட்டர்ல இருந்து 25 லிட்டர் வரைக்கும் இருக்கு. கேரண்டியோட தான் கொடுக்குறோம். பயந்துக்கு தேவையில்ல. இது வந்து சந்தையிலயோ இல்ல வீட்டு விற்பனையிலயோ யாருமே வந்து கேரண்டி கொடுத்து தமிழ்நாட்டிலேயே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம நம்மளோட காணொலியில இந்த மாட்டுக்கு இதுதான் விற்பனை விலைன்னு தெல்ல தெளிவா தமிழ்நாட்டிலேயே சொல்றது நம்ம ஒருத்தர் தான். நாம வந்து வாரம் சொல்லிட்டு இருக்கோம். உங்க ஊருக்கு இந்த மாடு செட் ஆகும், உங்க ஊருக்கு இந்த மாடு செட் ஆகும் நம்ம சொல்லி போட்டுட்டு இருக்கோம் ரெகுலரா. அதனால தெல்ல தெளிவா நம்ம இடத்துக்கு எந்த மாடு செட் ஆகுமோ அந்த மாடுகளை மட்டும் நீங்க வாங்கி போங்க. மத்தவங்க வீடியோ போட்டு இது 25 கறக்கும் 30 கறக்கும்னு சொல்றாங்கன்றதுக்காண்டி நம்ம ஏரியா கொண்டு போய் நாமளும் கறந்து புதுசா பண்ண ஆரம்பிச்சு லாபகரமா ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து பொய்யானது. மாட்டு வந்து மடி இவ்வளவு பெருசு காமிக்கிறாங்க, மாட்டை பெருசா கட்டுறாங்க, இது எல்லா ஊருக்கும் தாங்கும்னு சொல்றாங்கன்னா அவங்க விற்பனை மோகத்துக்கு உங்களை வந்து ஆசையை தூண்டதான் செய்வாங்க. நம்ம இடத்துக்கு எந்த மாடுகள் செட் ஆகுங்கிறது 100% தெல்ல தெளிவா தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி வாங்க. உங்க ஏரியாவில முன்ன இருந்த அனுபவமிக்க ஆட்களை கூட்டு வந்து அவங்க மூலியமா மாடுகள் வாங்கினீங்கன்னா உங்க ஏரியாவுக்கு மாடுகள் நல்லா அடாப்ட் ஆகும். ஏன்னா இப்ப நம்ம வெயில் அதிகமா இருக்க இடத்துல கொத்துக்கிட்டு போய் நீங்க HF மாடு கட்டினீங்கன்னா செட் ஆகாது. இதைதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வாரமா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து அதை வந்து நான் நிறைய பேர் நஷ்டமாயிருக்காங்க. சென்னையில வந்து ஒருத்தர் வந்து 20 மாடு கொடுத்து பண்ண லாஸ் ஆயிருக்கு. அதை வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் அதை வந்து நான் காணொலியே இடல. இருந்தாலும் மத்த யூடியூப்காரங்க அதை காணொலியே இடுறாங்க. அதனால யாருமே நஷ்டத்துக்கு போக வேணாம். பால் தொழில் ஒரு நல்ல லாபகரமான தொழில் தான். நம்ம இடத்துக்கு எந்த மாடுகள் செட் ஆகும், எது அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த தொழில் பண்ணா நல்லபடியா லாபகரமா இருக்கலாம். அது இல்லாம லேபரை நம்பி நீங்க தொழில இறங்குறது மிகப்பெரிய தவறுன்னு 100% சொல்லுவேன். உங்களால முடியும், செய்ய முடியும்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வாங்க, நல்ல லாபகரமா இருக்கும். ஆல் பிளாக்ல மாடு தேடிட்டு இருக்கவங்க, ஒரு பிரம்மாண்டமான மாடு தேடிட்டு இருக்கோம், தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு நாளுடைய கறவை 25 லிட்டர், 2ஆம் ஈத்து, கடைப்பல் முளைப்பு, தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. எந்த அளவுக்கு பிரம்மாண்டத்துல இருக்குது பாருங்க. மாட்டை பார்த்தாலே தெரியும். ஒரு நீர் யானைக்கு சமம் கெப்பாசிட்டியில டாப் குவாலிட்டி. மடி செட்டு பாருங்க, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மடி செட்டு, எந்த அளவுக்கு உடல் தோரணை, எந்த அளவுக்கு முகலட்சணம். ஆல் பிளாக்ல இவ்வளவு பெரிய மாடு கிடைக்கிறது ரொம்பவே அரிது. எந்த அளவுக்கு பெரிய மாடு பாருங்க, எந்த வளர்ப்பு, குணமனத்துக்கு சூப்பரான மாடு, தெளிவான மாடு, நல்ல பெருங்கூட்டு மாடு. அதே மாதிரி காலை மாலை 2 வேளை 25 லிட்டர் கரை வரும். டாப் குவாலிட்டியான மாடு, கடைப்பல் முளைப்பு, 2ஆம் ஈத்து. மாட்டை பொறுத்தவரை குண்டா வச்சா குண்டா ரொம்ப கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். ஃபார்ம் டைப் வேணுங்கிறவங்க ஃபார்ம் டைம் எடுத்துக்கலாம், தோட்டத்துக்கு வேணுங்கிறவங்க தோட்டத்துக்கு எடுத்துக்கலாம். மாடு பாருங்க, ஒரு சின்ன நீர் யானைக்கு சமம், சரியான மாடு. தரத்திலையும் சரி, குணத்திலையும் சரி, கறவையிலையும் சரி இந்த மாட்டை அடிச்சுக்க முடியாது. 1,17,000 இதுக்கான விற்பனை விலை. 25 லிட்டர் கரை வரும். எல்லா ஊருக்கும் தாங்கும். ஃபார்ம் டைப் வேணுங்கிறவங்க ஃபார்ம் டைப் எடுத்துக்கலாம், தோட்டத்துக்கு வேணுங்கிற தோட்டத்துக்கு எடுத்துக்கலாம். எதுக்கு வேணாலும் ஜம்மன் இருக்கும். நல்ல மேய்ச்சல் மேயும், நல்ல தோட்ட தொழில் லைன்ல இந்த மாடு வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். HFல ஆல் பிளாக் டைப். ஆல் பிளாக் டைப்புங்கிறது ஃபேட்டஸ்னஃபும் நல்லா வரும், நல்ல கறவையும் கொடுக்கும். அதே மாதிரி அதுலயும் கிராஸ் டைப்புங்கனால வெயிலுக்கு நல்லா அருமையா தாங்கும். ஜெர்சியில எனக்கு டாப் குவாலிட்டியில ஒரு மாடு வேணும், அதுவும் 20 லிட்டர் கறவையில வேணும். மாடு பக்கா குவாலிட்டியில இருக்கணும், ஃபேட்டஸ்னஃப் டாப் குவாலிட்டியில இருக்கணும், தண்ணி திணி பிரம்மாண்டமா இருக்கணும், பெருங்குட்டு மாடா இருக்கணும். அப்படி தேடுறவங்க தாராளமா இந்த மாடை தேர்ந்தெடுக்கலாம். கிளைமேட் அடாப்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் இந்த மாடு செட் ஆகும். நல்ல பெருங்குட்டான மாடு, குவாலிட்டியான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு. மாட்டுக்கு பாத்தீங்கன்னா குணமனு பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி குணம். ரவா கூட கால் எடுத்து வைக்கிறது. கிராஸ் மாடு தானே, உதைக்குன்னு பயந்துக்கு தேவை பாருங்க. கைத்த கூட கீழே போட்டு கூட கை வச்சு காட்டுறேன்.
உதைக்குன்னு பயந்துக்கு தேவையில்ல. நல்ல குணமனம், நல்ல மடி செட்டிங் பாருங்க. நல்லா ஃபுல்லா மடி எடுத்தா கண்டு போடுவாங்க. நல்ல பெருங்குட்டு மாடு, நல்ல கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா, ரெட்ட முதுகுல பிரம்மாண்டமான மாடு. தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். தாராளமா இந்த மாடு எனக்கு ஃபேட்டஸ்ட் ஆஃப் டாப் குவாலிட்டியில வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 1,03,000 ரூபாய் கேட்கிறோம். 20 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்குறோம். ஜெர்சியில டாப் குவாலிட்டியில எனக்கு ஃபார்ம் டைப்புக்கு வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா ஹெச்எஃப்ல தலையீத்து 4 பல்லு டாப் குவாலிட்டியான மாடு. இங்க பாருங்க, காம்பு பாருங்க. காம்பு அப்படியே ஈத்து மாட்டு குழந்துக்கிற மாதிரி காம்பு, குழந்த மாதிரி குணமனம், நல்ல ரெட்டை வரி மடி செட்டு. இங்க பாருங்க, பேக் சைஸ் பாருங்க. நல்ல சதுர பைக்கெட்ல தெளிவான மாடு, நல்ல பியூர் நொக்ரா பெல்ட்ல கிராஸ் மாடு, ரெட்டை முதுகு, சுழி சுத்தம், 4 பல்லு தலையீத்து. 2வது ஈத்துன்னு சொல்லி கூட சில பேர் விற்கலாம். நாம பொய் சொல்லி விற்கிறதுல 4 பல்லு தலையீத்து மாடு, நல்ல ஷோ குவாலிட்டி மாடு. மாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி தீனிக்கு தொந்தரவு இல்லை, குணமனத்துக்கு தொந்தரவு இல்லை, கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது கண்ணுக்குட்டியா வேண்டியது நம்ம லைன்ல தான் அடாப்ட் ஆகி வளர்ந்துருக்கு பாருங்க. மேயது பாருங்க, நல்ல மேய்ச்சல் குணம் உடைய மாடு, நல்ல கலர் குவாலிட்டி பாத்தீங்கன்னாவே தெரியுங்க பாருங்க. ஹெச்எஃப் மாடு இப்ப மேயாது. ஆமா, நம்ம லைன்ல வளர்த்தனதுனால நல்ல மேய்ச்சல் குணத்துல வளர்த்திட்டாங்க. அதனால கறவைக்கும் நல்லா இருக்கு, தண்ணி தீனிக்கும் நல்லா இருக்கு, குணமனத்திலையும் நல்லா இருக்கு. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தாராளமா நம்பி உங்களுக்கு தோட்டத்துல வளர்த்தணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் தோட்டத்துல வளர்த்தலாம். ஒரு வெள்ளை கலர் மாடுனா எல்லாரும் ஆசைப்படுவாங்க. நல்ல காம்பு வந்து ஈத்து மாட்டு விழுந்திருக்கு மாதிரி காம்பு விழுந்திருக்குது. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 92,000 ரூபாய் கேட்கிறோம். நேரடியா வாங்க, மாட்டை லைவா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜெர்சியில வெள்ளிக்கிழமை அதுவுமா மங்களகரமா கெடேரி கண்ணு போட்டிருக்காங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு, அருமையான கண்ணுல சுழி சுத்தத்துல பக்கா குவாலிட்டியில நல்ல பிரீடான மாடு. காலை மாலை இரு வேலையும் சேர்த்து 2 வேலையும் 15 லிட்டர் கறவை கறப்பாங்க. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும், குணமனத்துக்கு சூப்பரா இருக்கும். மாட்டோட முகலட்சணம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. மாடு நல்ல நீல நெட்டில் நல்ல பெருங்குட்டு மாடுங்க. தாராளமா நல்ல பராமரிப்புனா 15 லிட்டருக்கு மேல கறவை வருங்க. வெயிலுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாடு வந்து தோட்டத்தொழி மேய்ச்சல் மாடுங்க. காட்டு வழியில் நல்ல மேய்ச்சல் குணம் உடைய மாடு. அதே மாதிரி கறவைக்கு நல்ல காலணைக்கு தேவையில்ல, கறவைக்கு நல்ல சாஃப்டான காம்பு, குணமனத்துல தங்கமான மாடு, தெளிவான மாடு. ஒரு தோட்டத்துக்காரங்க தாராளமா இந்த மாதிரி மாடு வாங்கினா தாராளமா இந்த மாதிரி டைப் மாடு செலக்ட் பண்ணலாம். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 83,000. வேணுங்கிறவங்க நேரடியா வாங்க. சீம்பால் மாடு தான். இப்ப 2 வேலையும் 8, 7, 15 லிட்டர் ஒரு நாளைக்கு கறவை. கண்ணுக்குட்டி வந்து கிடேரி கண்ணு, பெட்ட கண்ணு, ரெட்டிப்பு லாபம் உண்டு. வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம். சீல நல்ல டாப் குவாலிட்டியில நல்ல நீரியான சைஸ்ல மாடு தேடிட்டு இருக்கீங்களா, தாராளமா இந்த மாட்டு எடுக்கலாம். ஃபேட்டஸ்ட் ஆஃப் கிங்னு சொல்லலாம். ஜெர்சி பிளஸ் நாட்டு கிராஸ் மிக்சிங், ஃபேட்டஸ்ட் ஆஃப் டாப் குவாலிட்டியில இருக்கும். உடம்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு, சும்மா நீரியான கணக்குல. நல்ல தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணெய் விட்ட எண்ணெய் வடிகிற கெப்பாசிட்டியில, சுழி சுத்தத்துல, ரெட்ட முதுகுல, நல்ல நாட்டு கிராஸ் மிக்சிங், ஃபேட்டஸ்ட் ஆஃப் எல்லாமே பட்டைய கலப்போம். காலையில 9, சாயந்தரம் 9 கறவை வரும். தெளிவான மாடு, சூப்பரான மாடு, குவாலிட்டியான மாடு. உங்களுக்கு ஃபேட்டஸ்ட் நல்ல குவாலிட்டியா கொடுக்கும். பால் நல்ல மேய்ச்சல்ல இருக்கும், நல்ல வெயில் தாங்கும் மாடு. அதே மாதிரி இதோட பால் மத்த மாட்டு பாலோட ஒரு 2 ரூபாய் சேர்ந்து வரும். தாராளமா இந்த மாட்டை வாங்கலாம். 20 லிட்டர் கறந்ததுன்னு சொன்னாங்கன்னா 18 லிட்டர் மில்க் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 95,000 கேட்கிறோம். எந்த அளவுக்கு தெளிவா இருக்குது, எந்த அளவுக்கு குவாலிட்டியில நல்ல பெருங்குட்டு மாடுங்க. கண்ணு போட 15 நாள் டைம் இருக்காங்க. நல்ல மடி எடுத்த கண்ணு போடும். சூப்பரான மாடு, தங்க செல தோத்து போயிடும். ஹெச்எஃப்ல பட்ஜெட்ல தேடிட்டு இருக்கவங்களுக்காண்டி இந்த மாடு கொண்டு வந்திருக்கேன். 3ஆம் ஈத்து மாடு, சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 2 வேலை 20 லிட்டர் கறந்துச்சுனாங்க. ஆனா நம்ம அவ்வளவு சொல்ல போறதுல 2 வேலை 15 லிட்டர் கறந்தா போதும். நம்ம கொடுக்குற விற்பனை விலைக்கு தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு, சுழி சுத்தமான மாடு, பல் சேர்ந்த மாடு. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 72,000 மட்டும்தான். நீங்க வெறும் கண்ணுக்குட்டி வாங்கினா நீங்க 60,000 போடணும். 20 லிட்டர் கறந்த மாடு இருந்தாலும் நான் 15 லிட்டர் உங்களுக்கு கேரண்டி கட்டி கொடுக்குறேன். ஏன்னா ரேட் ரொம்பவே ரீசனபிளான ரேட்டு. 72,000 வேணுங்கிற கூப்பிடுங்க. எப்படி ஒரு பேட்ச்ல அமைஞ்சிருக்காங்க பாருங்க. நல்ல தெளிவான முகலட்சணத்துல, குவாலிட்டியில சூப்பரான மாடு. 72,000 விற்பனை விலை. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். சிந்தி கிராஸ்ல எல்லாருமே மாடு கேட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சிந்தி கிராஸ்ல ஃபேட்டஸ்ட் நல்லா இருக்கும், குணமானதுக்கு நல்லா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். அதனால இந்த மாடு வந்து நிறைய பேர் விரும்பக்கூடிய மாடு. சுழி சுத்தமான மாடு, 3ஆம் ஈத்து மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. காலை மாலை 2 வேலையும் சேர்த்து 20 லிட்டர் கறப்பாங்க. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். இன்னும் கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம் ஆகும். மாடு எந்த அளவுக்கு படா சைஸ்ல இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 90,000. வேணுங்கிறவங்க நேரடியா வாங்க, மாட்டை எடுத்துக்கலாம். செலக்டிவ் பிரீடு இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. மாட்டுல ஃபேட்டஸ்னுக்கும் சரி, குணத்துக்கும் சரி, கிளைமேட் அடாப்ஷனுக்கும் சரி, கறவையிலும் சரி இந்த மாட்டை அடிச்சுக்க முடியாது. 90,000 தான் விற்பனை விலை. வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம். குணம்லாம் சூப்பரான குணம். அமைதியா இருக்குமா?
அதெல்லாம் பச்சை குழந்தை மாதிரி அமைதியா இருக்குண்ணா. காம்பு எப்படி இருக்கு? காம்புல சூப்பரான காம்பு, சிந்து சாப்பிட்டா காம்பு, கறக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. நல்ல தெளிவான மாடு பாருங்க, ஏன் உயரம் இருக்குது மாடு. ஜெர்சியில போடி டைப்ல மாடு தெளிவிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். காலை மாலை இரு வேளையும் சேர்ந்து 15 லிட்டர் கறப்பாங்க. தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, குணமடத்துல சூப்பரான மாடு, சுழி சுத்தமான மாடு. கறவைக்கு பயந்துக்கவே தேவையில்ல. நல்ல தெளிவான மடி அமைப்பு, தெளிவான காம்பு வரிசை. மாட்டை பொறுத்தவரைக்கும் காலை மாலை 2 வேளையும் சேர்த்து 15 லிட்டர் கறப்பாங்க. நல்ல போடி டைப்பான மாடு. அதிகப்படியான லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போடி டைப் மாடு தான் வேணும்னு தொலைவராங்க. ஜெர்சியில போடி டைப்ல கிராஸ் மெட்டு, நல்ல வெயிலுக்கு தாங்கக்கூடிய மாடு. ஃபேட்டஸ்னஃப் நல்லா இருக்கும், வெயிலுக்கு நல்லா இருக்கும், அதே மாதிரி குணத்திலையும் நல்லா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 72,000. கொம்பு எப்படி நினைச்சு சுட்டதா இல்ல உண்மையில? பிறவி போடி பாருங்க, பிறவி போடி என்னைக்குமே கரை வரும் பாருங்க. சுட்டதுனா இங்க தழும்பு தெரியும். பிறவியில போடி டைப், நல்ல நல்ல மண்டை வந்து ஹார்டின் ஷேப் மண்டை, நல்ல கறக்கக்கூடிய கூறுபாடான மாடு, தெளிவான போடி டைப். அண்ணா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி பக்கம் தானூர்புதூர் வில்லேஜ். இப்போ மாடு இது 2வது மாடை எடுத்துட்டு இருக்கிறேன். போன வாரம் வந்தீங்களா? மாடு பிடிக்கலையா? போன வாரம் வந்தாங்க, கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். காலையில 6-6:30 வந்தோம்னா நமக்கு பிடிச்ச மாடை எடுத்துக்கலாம். இல்லட்டா வித்துருது. ஆமா, இல்லைன்னா நேரமா வித்து போயிடுது. சரி அண்ணாச்சி, பழைய மாடு எப்படி இருக்கு? முன்னாடி பழைய மாடு ஃபர்ஸ்ட் பரவாயில்லைங்க. எவ்வளவு கறக்குன்னு சொன்னாங்க? அவர் 5 சொன்னாரு, அந்த 5க்கு கம்மி இல்லாம தான் கறந்துட்டு இருக்கு. திருப்தியா இருக்குது மாடு. மாடு கம்ப்ளைண்ட் இல்லை. மாடு கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. அதனாலதான் மறுபடியும் தேடி அவர் வந்திருக்கிறார். இந்த மாடுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க கறவை? இந்த மாடு 5 சொல்லியிருக்காருங்க. வரும்னு நம்புறோம், என்ன சொன்ன மாதிரி வரும்னு நம்புறோம். நான் இப்படி கண்ணு மாடா? இது என்னது? இது கண்ணு மாடுங்க. என்ன கண்ணு அண்ணாச்சி? பெட்ட கண்ணு போட்டுருக்கு. நீங்களா லைவா பார்த்துட்டு தானே இருக்கோம். நல்ல மேய்துன்னா மேய்ச்சலுக்கு பரவாயில்லைங்க. இப்போ நம்ம கிட்ட 8 மாடு இருக்குதுங்க. அது எல்லாம் எவ்வளவு கறவைகள் மாடுகள் எங்க வாங்குனீங்க? எல்லாமே 10-15 எல்லாம் லோக்கல்ல வாங்கணும். 5 லிட்டருக்கு மேல மாடு தான் நம்ம கிட்ட. 1 லிட்டர் பால் எவ்வளவுன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க? 40 ரூபான்னு கொடுத்துட்டு. நம்ம எந்த அளவுக்கு தீனி கொடுப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் பார்த்து மாடு வாங்கிக்கணுங்க. நம்ம கிட்ட தீனி எல்லாமே போயிட்டு பெரிய மாடை வாங்கிட்டு போய் கட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஏரியாவுக்கு மெயினா தாங்குமா தாங்காதான்றது ஒரு இது. கிளைமேட்டுக்கு எந்த மாடு தாங்குங்கிறேன் அதையும் பார்க்கணும், கிளைமேட்டையும் பார்க்கணும். நம்ம கிட்ட அந்த அளவுக்கு தீனி இருக்குதான்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. இப்போ இந்த ஏரியாவில் ஒரு தீவனம் கொடுப்பாங்க, நம்ம வாங்கிட்டு போற ஏரியாவில் ஒரு தீவனமா இருக்கும். அது அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு வாங்கணும். நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும்னு சொன்னா வந்த உடனே நம்ம ஒரு சில ஏரியாவில் வந்து சுழி பார்ப்பாங்க. சுழி ஒன்று பார்க்கணும். மடி, கால் நடை, தீனி, நல்ல தீனி எடுக்குதான்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. எந்த மாடா இருந்தாலும் தீனி எடுக்குதா ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோம்னா தான் வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு போற இடத்துல நமக்கும் வந்து இதாகும். தீனி எடுக்காத சில மாடுகள், ஒரு சில மாடு வந்து புது இடத்துல வந்து தீனி எடுக்காதுங்க டக்குன்னு. இது பாருங்க, நல்லா அது பாட்டுக்கு மேய்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. தோட்டத்துல வளர்த்துக்கலாம். தோட்டத்துல வளர்க்குறவங்க வச்சு வளர்த்துக்கலாங்க. காம்பு செக் பண்ணீங்களா? நான் காம்புல செக் பண்ணி சந்தையில வந்து போய் அதிகமாக வாங்குறது இல்லைங்க. காட்டு வழியில தான் போய் வாங்குவோம். காட்டு வழியில கொஞ்சம் சுத்தி வாங்க முடியாததுனால வந்து இவர்கிட்ட முன்ன வாங்கிட்டு போனாங்க. இப்போ மாடு நல்லா இருக்கிறதுனால மறுபடியும் இவர்கிட்ட வந்து வாங்கிட்டு போலான்ட்டு வந்து வாங்கியிருக்கோம். என்ன கேரண்டி எல்லாம் சொல்லியிருக்காரு? கேரண்டி பாலுக்கு சொல்லியிருக்காருங்க. கேரண்டி மாட்டு தீனி இதுக்கு சொல்லியிருக்காரு. மூலம் பிரச்சனை இதெல்லாம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குணத்துக்கு எப்படி இருக்கு? குணத்துக்கு தொட்டு காமிங்க பாப்போம். அமைதியா இருக்கா? அமைதியா நிக்குது பாரு. பழகிறோம். இங்க பாருங்க, மடியில கை வச்சா அமைதியா இருக்கு பாருங்க. சாப்பிட்டா இருக்கு. சாப்பிட்டான மாடு எல்லாரும் கறந்துக்கலாம். வீட்டுல எல்லாரும் கறந்துக்கலாம். நம்ம காட்டு வழி மேய்ச்சலுங்க. அதனால நமக்கு மட்டமான மாடு இருந்தோம்னா நல்லா இருக்கும். அதுக்காக மட்டமான மாடை பார்த்து பிடிச்சது. ஜெர்சியில டாப் குவாலிட்டியான மாடு, காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கூடிய கெப்பாசிட்டி, கடைப்பல் முளைப்பு, 3ஆம் நீத்து, சுழி சுத்தமான மாடு, பிரம்மாண்டமான சைஸ்ல, பிரம்மாண்டமான மடி தோரணையில, இன்னும் கண்ணுன்றது 15 நாள் டைம்ல நல்ல தரமான மாடு. மாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பழிக்க முடியாது. மாட்டோட கலர்லயும் சரி, குணத்திலயும் சரி, காம்பு ருசியிலும் சரி, முகலட்சணத்திலயும் சரி, டாப் குவாலிட்டியான மாடு. அதே மாதிரி கறவையிலையும் மாட்டை அடிச்சுக்க முடியாது, ஃபேட்டஸ்னஃப்லயும் அடிச்சுக்க முடியாது, கிளைமேட் அடாப்ஷன்ல அடிச்சுக்க முடியாது. 20 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். மாட்டுக்கான விற்பனை விலை 89,000. ஜெர்சியில டாப் குவாலிட்டியில மாடு தேடிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த மாட்டை எடுத்துக்கலாம். இந்த மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரம்மாண்டமான மாடு, பெருங்குட்டு மாடு. அதுவும் இல்லாம இந்த மாட்டுக்கு வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பல்லு தலையீத்து. வெறும் 2 பல்லுக்கு தலையீத்துல எவ்வளவு பெரிய மாடு பாத்தீங்களா? அப்ப இந்த மாடு அடுத்த கண்ணுக்கு எவ்வளவு பெரிய மாடாகும் நீங்களே நினைச்சு பாருங்க. தாராளமா இந்த கண்ணுக்கு 15 லிட்டர் கறக்கும், 25 கறக்கும் கூட மாட்டை பார்த்தா சொல்லிடலாம். ஆனா அவ்வளவு சொல்ல தேவை. தாராளமா தலையீத்துல 15 கறக்கும், அடுத்த கண்ணுக்கு 20க்கு மேலதான் கறவை வரும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும், குணமனத்துல சூப்பரா இருக்கும். நல்ல பெருங்குட்டு மாடு, 2 பல்லு, தலையீத்து, ஷோ குவாலிட்டி மாடு. தலையீத்துக்கு மடிக்குச்சி இருக்கா? மடிக்குச்சுமே கிடையாது, குழந்தை மாதிரி குணம். இங்க பாருங்க, தலையீத்து மாடு மடிக்குச்சி இருக்குன்னு எல்லாம் பயப்படுவாங்க. இங்க பாருங்க குணத்துக்கு அமைதியா இருக்கு, பச்சை குழந்தை மாதிரி. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 94,000. 20 தாண்டு 3ஆவதுக்கு 25 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, பெருங்குட்டு ஜெர்சி. ஜெர்சியில நல்ல ஒரு அளவான மாடு தோட்டத்துக்கு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? தாராளமா இந்த மாட்டை எடுத்துக்கலாம். கடைப்பல் முளைப்பு, 2ஆம் ஈத்து, சுழி சுத்தமான மாடு, பெண் கன்றுங்க. கன்று இன்னையோட 8 நாட்கள் ஆகுது. தற்போதைய கறவை 13 லிட்டர் கறவை வருது. காலை மாலை இருவேளையும் வந்து கறந்து பார்த்தே எடுத்துக்கலாம். பொய் சொல்லிங்க, நல்ல கறவை, சூப்பரான கறவை. காம்பு வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டான காம்பு. அதெல்லாம் பொட்டக்கண்டுங்க. மாடு தெளிவான மாடு, கடப்பல் முளப்பு, 2ஆம் ஈத்து. இங்க பாருங்க, காம்பு அப்படியே கை வச்சு அப்படி பால் வருங்க. அப்படியே செம்ம சாஃப்ட்டுங்க காம்பு. லேடிஸ்க்கு கறக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அருமையான காம்பு.
நல்ல மடி செட்டு. காலை மாலை 2 வேளை கறவை இருந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல தெளிவான மாடு, தாராளமா 15 லிட்டர் கறக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 73,000. நேரடியா வாங்க, லைவா கறந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. கறந்துட்டு இருக்கா அண்ணாச்சி? அண்ணாச்சி தற்போதைய கறவை கண்ணுக்குட்டிக்கு ஒவ்வொரு காம்பு விட்டது போக 6, 5, 11 லிட்டர் கறவை குண்டானுக்கு வருது. கண்ணுக்குட்டி ஒவ்வொரு லிட்டர் குடிக்கிறது கணக்கு போட்டா கூட 13 லிட்டர் கறவை வருது. இன்னும் தீனி இன்க்ரீஸ் பண்ணா மாட்டுக்கு தாராளமா 15 லிட்டர் கறவை வந்துடும். அதுவும் இல்லாம காம்பு வந்து ரொம்ப சூப்பரான காம்பு. நல்ல தோட்டத்தொடி மேய்ச்சல் இருக்க மாடு. நல்ல தாராளமா வாங்க, லைவா விட்டு மேய்ச்சல் எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு தெளிவான மாடு. பட்ஜெட்ல மாடு வேணும், கறவையும் குண்டா வச்சா குண்டாரம் போனன்னு தொலைவரவங்க தாராளமா இந்த மொட்டை டைப் மாடு, சிந்தி கிராஸ் மாடு எடுத்துக்கலாம். 3ஆம் நீத்து மாடு, பல் சேர்ந்த மாடு, சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 2 வேளையும் சேர்த்து காலையில 9, சாயந்தரம் 9 கறப்பாங்க. கறவைக்கு மாற்றமே இல்ல, தண்ணி திணிக்கு மாற்றல. குணத்துல தங்கமான மாடு. இன்னும் கண்ணு போட 10 நாள் டைம் இருக்காங்க. காலையில 9, சாயந்தரம் 9 கறவை வரும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வெரி பெஸ்ட் ரேட்டா கேட்கறது 76,000 கேட்கிறோம். நேரடியா வாங்க, லைவா எடுத்துக்கலாம். நல்ல தெளிவான மாடு, பெருங்கூட்டு மாடு. 100% கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாத மாடு. ஜெர்சியில சிந்து கலப்பினமான மாடு, போடி டைப். நல்ல ஃபேட்டஸ்னஃப் வரும். கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். தோட்டத்தொழி மேய்ச்சல் இந்த மாடு. கீழே குப்பைக்கோல விட்டா கூட பொறுக்கி சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு மாடு தெளிவான மாடு. வீட்டுக்கு அடக்கமா வேணும், எனக்கு கறவையும் அதிகமான பட்ஜெட் கம்மியில வேணும்ன்றவங்க தாராளமா இந்த மாட்டை செலக்ட் பண்ணலாம். வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்து பக்கத்துல பாசார்ன்ற கிராமத்துல இருந்து வரோம். அங்க ஒரு சிவன் கோயில் கோசாலைக்காக இன்னைக்கு அரியையா கிட்ட அந்த மாடு வாங்க வந்தோம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, மாடு எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குறதுன்றது பெருசு இல்ல. அவங்க சொல்ற மாதிரி அந்த தீவனம் பராமரிப்பு நம்ம கரெக்டா பார்த்தா அந்த சொல்ற பால் கிடைக்குங்கிறது மட்டும் நம்ம இந்த இது மூலம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எதையுமே கொடுக்காம மேய்ச்சல்ல விட்டுட்டு கொண்டு வந்து கட்டினா அது கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்ப வாங்கிட்டு போறத முறையா பராமரிக்கணுங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வந்துருக்குது. போன டைம் என்ன கலர் மாடு வாங்குனீங்க? போன டைம் வந்து செவிலி மாடு மாதிரி வாங்கினோம். அது வாங்கினோம். இப்ப எங்களுக்கு அது கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. ஆமா, செவிலி மாடு ஏற்கனவே எங்களுக்கு நிறைய வாங்கிட்டோம். அந்த லோக்கல்ல வாங்கிட்டு அது ராசி இல்லாதனால ஆல்ரெடி இதே மாதிரி இவ்வளவு மாதிரி இந்த மாடு மாதிரியே ஒரு மாடு நம்ம கிட்ட இப்ப இருக்கு. அதனால இன்னைக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் மாடு பார்த்ததே இந்த மாடு தான். ரெக்கவர் பண்ணாரு, வாங்கினோம். ரொம்ப நேரம்லாம் பேசல, ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. இப்ப நாங்களும் புறப்பட போறோம். பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க இதுக்கு? இப்ப 2 வேளை 15 லிட்டர் சொல்லியிருக்காங்க. அது கேரண்டி கொடுத்துருக்காரு. யாரும் கேரண்டி கொடுத்து சொல்ல மாட்டாங்க. சுவாமிக்கு தான் அது அபிஷேகத்துக்கு போற பால். நம்மளும் அதே மாதிரி வெள்ளை கலர் மாட்டோட பால் எப்படி இருக்கும்? திக்கா இருக்குமா? இப்படி வரும்? இதுல நம்ம அதை வந்து அதெல்லாம் இது பண்றது இல்ல, இருக்கிறது அப்படியே பாத்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பண்ணையில ஊத்தினாதானே அது கணக்கு வரும் நமக்கு. இதான் ஓரளவுக்கு. மாடு குணத்துக்கு எப்படி இருந்து இந்த மாடு? இல்ல, சாதுவா தான் இருக்கு. காம்புல கை வச்ச கூட ஒண்ணும் பண்ணல. பக்கத்துல நிக்கிற ஒண்ணும் முட்டை வரல, ஒண்ணும் இல்ல. சாதுவா தான் இருக்கு. நல்லா இருக்கு. பார்த்தோம், வாங்கினோம், பேமெண்ட் பண்ணியாச்சு. கிளம்ப போறோம், அவ்வளவுதான். நல்ல புல்லு பயிர் மேய்ச்சலுக்கு. ஆமா, மேய்ச்சலுக்கு அது இந்த மாதிரி மாடு தான் நமக்கு செட் ஆகும். ஏன்னா அந்த பக்கம் எல்லாம் வறட்சி பகுதி, வெயில் உண்டு. அதனால இது இந்த மாதிரி மாடு கொஞ்சம் தாங்கிக்கும். எல்லாருமே வந்து ஜெர்சியில எனக்கு பிஸ்கெட் கலர்ல இருக்கணும், கிராஸ் டைப் மாடா இருக்கணும் நிறைய பேர் என்கொயரி வந்திருந்தது. அதுவும் அளவான மாடு. காலை மாலை 2 வேளை சேர்த்து 8, 7, 15 லிட்டர் கறப்பாங்க. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். குணமனத்துல சூப்பரா இருக்கும். காம்பு எல்லாம் பட்டையை கிளப்போம். அப்படி தொட்ட பால் வர மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான மாடு, சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 2 வேளையும் சேர்த்து 15 லிட்டர் கறவை வரும். குறுங்கால் டைப் மாடு. ஃபேட்டஸ்னஃப் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ரட்டை வரி மடி செட்ல தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 77,000. நல்ல காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடு. ஃபேட்டஸ்னஃப் வரக்கூடிய மாடு. 8, 7, 15 லிட்டர் கறப்பாங்க. பிஸ்கெட் கலர் மாடு. நல்ல தோரணையான மாடு, குறுங்கால் டைப் மாடு. கிர்ல கிராஸ். என்னால பெரிய மாடு வாங்க முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கிர் மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. கிர்ல 2ஆம் மீத்து, கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 2 வேளையும் சேர்த்து 8, 7, 15 லிட்டர் கறவை வரும். பால் வந்து திக்னஸ்னால டாப் குவாலிட்டியில் இருக்கும். எருமை பால் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல ஃபேட்டு வரணும், வெயிலுக்கும் தாங்கணும், திக்னஸான பால் இருக்கணும். அதே மாதிரி காட்டு வழி மேய்ச்சல் இருக்கணும், அடிபுடிக்கு தாங்கணும் அப்படின்னு மாடு தேடுறீங்களா, தாராளமா இந்த மாட்டை எடுத்துக்கலாம். சூப்பர் குவாலிட்டியான மாடு, தெளிவான மாடு, சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 2 வேளையும் 5 லிட்டர் கண்ண மூடிட்டு இருக்கிறவங்க ஃபேட்டஸ்னஃப் டாப் குவாலிட்டியில் இருக்கும். இந்த சூப்பரான மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 72,000 தான். அதுலயே அனுசரிச்சு கொடுக்கலாம். அதுலயே அனுசரிச்சு கொடுத்துடலாம். காம்பு வலை எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதுன்னு பாருங்க. நீங்க மிஷின்ல போடுறதுனால போடலாம், கை வச்சா தொட்ட பால் வர அளவுக்கு சாஃப்ட்னஸ்ல தெளிவான மாடு. நல்ல ஷைனிங்ல, நல்ல தலை கூறுபாடு. அமைதியா இருக்கா? குணம்லாம் சூப்பரான குணம். கிர்ன்னு நம்ம யோசிப்பாங்களா? ஆமா, கிர்ன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. மாடு ஒதுக்கும், ஓடும், ஒடியரண்டிக்கு பாருங்க. குணத்தை பாருங்க, செம்ம குணம். நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும், பச்சை குழந்தை மாதிரி. ஜெர்சியில ஒரு டாப் குவாலிட்டியில நேரத்துக்கு 8, 7 இந்த சைஸ்ல இருந்தா இது சிவாஜி ஹெச்எப்னு சொல்லி போடுறாங்க. 20 லிட்டர் கறக்குன்னு சொல்லிடுறாங்க. ஜெர்சியில டாப் குவாலிட்டின்னு சொல்லிடுறாங்க. இது ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, 2ஆம் மீத்து மாடு, சுழி சுத்தமான மாடு. நல்ல உடம்புல குறுங்கால் டைப் மாடு. குறுங்கால் டைப் மாடு எப்பயுமே கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாது. நல்ல தோட்டத்தொழி மேய்ச்சல் இந்த மாடு.
தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே அற்புதமா இருக்கும். குணமானத்துல சூப்பரா இருக்கும். காம்பு பாருங்க, அப்படியே கை வச்சா பால் இருக்கும், அவ்வளவு சாஃப்டான காம்பு. நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டு எடுத்து கண்ணு போடுவாங்க. ஃபுல்லா தோல் லூஸ் இருக்குது. பிரம்மாண்டமான மடி எடுத்த கண்ணு போடும் மாடு. நல்ல காம்பு பாருங்க, சும்மா அப்படியே கறக்கிறதுக்கு அப்படியே பைப் பாட்டு இருக்கும் பால். சாஃப்டா இருக்கும், செம்ம சாஃப்டா இருக்கும். மாட்டை பொறுத்தவரைக்கும் நல்ல ரட்ட முதுகுல நல்ல அகல சாலத்தில் நல்ல பெருங்குட்டு மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 83,000. வேணுங்கிறவங்க நேரடியா வாங்க, லைவா செக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான மாடு, செவல விலையில் டாப் குவாலிட்டியான மாடு. ஜெர்சியில பெருங்குட்டு மாடு தேடிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். 25 நாள் டைம் ஆகும். இந்த மாதிரி மாடு ரெடி கண்டிஷன் இருந்தா 1,05,000 1,10,000 நீங்க மார்க்கெட்ல வித்துட்டு இருக்குது. ஆனா நம்ம இது கொடுக்க போற ரேட் 88,000. 18 லிட்டர் கறவை கறந்த மாடு, 2ஆம் ஈத்து, கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு. காலை மாலை இரவு வேலையும் சுத்தி 18 லிட்டர் கறவை வரும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். குணமானத்துல சூப்பரா இருக்கும். டாப் குவாலிட்டியில பெருங்குட்டு மாடு, ஜெர்சி கிராஸ்ல. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 88,000. 25 நாள் கட்டி வச்சிருந்தாலும் முதலுக்கு மோசமாகாது. தாராளமா மடி இறங்கும்போது 10,000 சேர்த்தி தான் இந்த மாடு விற்கும். தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. 88,000 இதுக்கான விற்பனை விலை. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். எல்லாரும் விரும்பக்கூடிய கலர், நல்ல ரிங் கொம்பு, நல்ல முகலட்சணம், நல்ல கிளைமேட் அடாப்ஷன் தாங்கக்கூடிய மாடு, ஃபேட்டஸ்னஸ் வரக்கூடிய மாடு. ஆனால் ஜெர்சியில நல்ல குவாலிட்டியான மாடு, 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 2 வேளையும் 15 லிட்டர் கறவை வரும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். சூப்பரான மாடு, பெருங்குட்டு மாடு. மாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி தீனிக்கு அவ்வளோ அற்புதம். குணமானத்துல சூப்பர். அதே மாதிரி நல்ல வெயில் தாங்கக்கூடிய மாடை தொலைவிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா இந்த மாடை தேர்ந்தெடுக்கலாம். நல்ல நீல நெட்ல பெருங்குட்டு மாடு. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 79,000. மாட்டை பாத்தீங்கன்னா இளம் மாடாட்ட, தலைத்து மாடாட்ட தான் பார்க்கவே தெரியுது. நல்ல இளம் மெட்டு ஜோடியில இருக்கு. தாராளமா நீங்க வாங்கிட்டு போய் உங்க இடத்துல விட்டீங்கன்னா தாராளமா நல்ல தீனி தண்ணிக்கு அடாப்ட் ஆகி கண்ணு போடும்.